சொல்லு. ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சா. அந்த காட்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்க. அந்த அனிமல்ஸ்க்குலாம் சிங்கராஜா இருந்தாரா. சிங்கராஜா மரத்துல என்னடா நம்ம மரத்துல போய் தூங்குவோமா, சரி தூங்குப்போம் அப்படி சொன்னா. அப்புறம் மரத்துல தூங்குச்சோம் மரத்தடியில தூங்குச்சோம். அப்புறம் அங்க யார் வந்தா? அங்க சுண்டலி வந்தாங்க. சுண்டலி என்ன சொல்லிச்சான், ஐ இந்த பாறை மெத்துன்னு இருக்கே, இது போய் விளையாடலாமா? சரி விளையாடலாம். குதிச்சு சிங்கத்து மேல ஒரு எலி உட்கார்ந்து. சிங்கம் முழிச்சு அதுக்கு கோவம் வந்துச்சு. ஏய் சுண்டலி, உனக்கு எவ்வளோ தைரியம், ஏன் மேல ஏறி பார்க்குற அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் சிங்கராஜா தெரியாம சொல்லிச்சா. ஏ தப்பிச்சா பிடிச்சா ஓடி போய் எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? காமெடி பண்ணக்கூடாது, மரியாதை ஓடி போய் அப்படி சொல்லிச்சா. அப்புறம் சரி தேங்க்ஸ் அப்படி ஓடி போயிட்டு அப்புறம் இங்க அது தூங்கலாம் அப்படி வந்தாரா. ஒரு வீட்டு வளர்ச்சி வச்சிருந்தானா. பேர ஒரு வீட்டு வளர்ச்சி வச்சிருந்தானா. அதுக்குள்ள சிங்கம் மாட்டிக்கிச்சா. மாட்ட உடனே கர்பூர் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாரா. என்னடா இந்த சிங்கராஜா குரல் மாதிரி இருக்கே, சரி போய் பார்ப்போம். அஃப்ரின் டெய்லி சொல்லிச்சா, அங்க யார் கத்துறா? சிங்கராஜா கத்துறாங்க, போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிச்சு. எதுக்கு சிங்கராஜா எப்படி கத்துறீங்க? அங்க ஒரு நீங்க காட்டுக்கே ராஜா. நீங்க காட்டுக்கே ராஜா. உங்களை யார் வலைக்குள்ள தூக்கி போட்டது? அங்க இங்க உள்ள அப்படியே வந்தேனா, அங்க ஒரு வேடன் வலை வச்சிருந்தானா. தெரியாம அதுல மாட்டிக்கிட்டு வலை கட்டுச்சுது அப்படின்னு சொல்லிச்சா. சிங்கராஜா நான் தான் சிங்கராஜா. ஹேமஸ்ரீ மாறே நான் தான் மிஸ் பண்றேன் சிங்கராஜா. என் பல்லு ஒயிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க பல்ல வச்சு கடிச்சு இழுக்கிறேன், நீங்க வெளியில வந்துருங்க ஓகே அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஓகே சொல்லிட்டு அப்படியே கடிச்சிட்டு வலைய தூக்கி போட்டு வச்சான். சிங்கராஜா வெளியில வந்துட்டாரா. அவ்வளவுதான் கதை பூச்சி. அப்புறம் தேங்க்யூ சொன்னார்ல சிங்கராஜா. தேங்க்யூ சிங்கராஜா. இட்ஸ் மை ப்ளஷர் சிங்கராஜா.